ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வெக்டார்ஸ் அண்ட் 3D கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட தேர்ட் லெக்சர் பார்க்குறோம். போன லெக்சர் வரைக்கும் 3D கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட டாபிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியாச்சு. லைன்ஸில் ஒரு சின்ன பார்ட் பாக்கி இருக்கு. வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் லைன்ஸ் முடிச்சுட்டு அதையும் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வெக்டார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் டு வெக்டார்ஸ். வெக்டார்ஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக படிக்க முன்னாடி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, அது லைட்டாக ப்ரஷ்அப் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸில் பார்த்துருக்கோம், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் கேட்டகரைஸ் இன் டூ அப்படின்னு. ஸோ எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸும் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஸ்கேலார், இன்னொன்று வந்து வெக்டார் அப்படின்னு. கரெக்டா? இந்த ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்லாம் என்ன? வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். அதை மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 5 kg, வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான். மாஸ்க்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் மட்டும். ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கும் வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான். டிஸ்டன்ஸ் வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான். வேற என்ன? ஒர்க் டன், அதுக்கெல்லாம் வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருக்கிற குவான்டிட்டிஸை ஸ்கேலார்னும், மேக்னிடியூடோட சேர்ந்து டைரக்ஷனும் இருக்கிற குவான்டிட்டிஸை வெக்டார்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. இந்த ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்க்கு கான்செப்ட் ஆஃப் டைரக்ஷன் எதுவும் கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த டைரக்ஷன்ல போகுது, இந்த டைரக்ஷன் எப்படி டீல் பண்றது, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அது வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கு. வெக்டார்ஸ்க்கு டைரக்ஷன் ஒரு புது ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அந்த டைரக்ஷனையும் அந்த வெக்டார்ஸை மேனிபுலேட் பண்றப்போ, அந்த வெக்டார்ஸை டீல் பண்றப்போ அந்த டைரக்ஷனையும் டீல் பண்ணணும். அதுக்காக தான் இந்த சாப்டர் ஸ்பெஷலா வெக்டார்ஸ் அப்படின்னு. ஏன்னா ஸ்கேலார்ஸ் நம்ம ஜஸ்ட் நம்பர்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். வெக்டார்ஸ்ல இன்னொரு டைரக்ஷன் இருக்கிறதுனால அதை எப்படிலாம் டீல் பண்றது, ரெண்டு வெக்டார்ஸ் ஆட் பண்றப்போ என்னெல்லாம் ஆகும், ரெண்டு வெக்டார்ஸ் எப்படிலாம் மல்டிப்ளை பண்ண முடியும், அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இந்த சாப்டர்ல நம்ம பார்க்கணும். So, yeah, vector quantities. Those quantities which have magnitude and direction ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அடுத்தது characteristics of vector quantities. 3 important characteristics இருக்கு. Length, support and strength. ஒவ்வொன்றும் என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாமா? Let's say ஒரு வெக்டார் இருக்கு. இந்த வெக்டாருக்கு A அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த வெக்டாரோட லென்த் 10 யூனிட்ஸ் வச்சுக்கலாமா? இந்த வெக்டாரோட லென்த் வந்துட்டு 10 யூனிட்ஸ் அப்படி வச்சுக்கலாம். அப்போ இந்த லைனோட லென்த் வந்து 10 யூனிட்ஸ். இந்த லென்த் தான் என்ன பண்ணுது? இந்த வெக்டாரோட மேக்னிடியூட ரெப்ரசென்ட் பண்ணுது. லென்த் ரெப்ரசென்ட்ஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் தி வெக்டார். சப்போர்ட் சென்ஸ்னா என்ன? சப்போர்ட்னா என்ன? The line along which the vector is drawn in space. ஸோ ஸ்பேஸ்ல ஒரு லைன் போயிட்டு இருக்கு. இந்த வெக்டார் இந்த டாட்டடா போடுறாங்க, இது ஒரு லைன். இந்த லைன் மேல தான் நம்ம இந்த வெக்டாரை வரைஞ்சிருக்கோம். இந்த லைன் எந்த ஓரியன்டேஷன்ல இருக்கோ, அதான் என்ன மாதிரி டில்ட் ஆகி டர்ன் ஆகிருக்கோ ஸ்பேஸ்ல, அதே மாதிரி தான் இந்த வெக்டாரும் டில்ட் ஆகி டர்ன் ஆகி இருக்கு. இந்த லைன்னால நம்ம இந்த வெக்டாரை வச்சிருக்கோம். இந்த லைன் தான் நம்ம வெக்டாரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த லைன் தான் நம்ம வெக்டாரோட சப்போர்ட். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இந்த லைன் வந்து இங்க ஒரு பாயிண்ட் ஏ இருக்கு, ஏல இருந்து பி வரைக்கும் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வெக்டார் நம்ம ரேண்டமா இந்த செக்ஷன் ஆஃப் லைன் வந்து ஒரு வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு சாய்ஸ் இருக்குல்ல, ஒன்னு அது பி, அந்த வெக்டார் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் பி அப்படின்னு இருக்கலாம், இல்லைன்னா அந்த வெக்டார் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் ஏ இருக்கு இல்லையா. ரெண்டு சாய்ஸ் இருக்குல்ல, அது எதுன்னு ஸ்பெசிஃபை பண்றதுதான் சென்ஸ். இப்போ நான் இந்த வெக்டாரை இந்த பக்கம் ஆரோ ஹெட் மூலமா வரைஞ்சிருக்கேன். அப்போ இந்த வெக்டார் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் பி. ஸோ இதோட சென்ஸ் வந்து டுவர்ட்ஸ் பி. இதே நான் வந்து ஏ பக்கம் வந்து சென்ஸ் இஸ் டுவர்ட்ஸ் ஏ. ஸோ the support and sense together represent direction of vector. Good. இன்னொரு விஷயம், இனிஷியல் பாயிண்ட், ஃபைனல் பாயிண்ட். இந்த வெக்டர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்ம இனிஷியல் பாயிண்ட் சொல்லுவோம், எண்டிங் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் சொல்லுவோம். ஒரு வெக்டர் இருக்குன்னா இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு இனிஷியல் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து அதோட ஃபைனல் பாயிண்ட். ஹெட் டெய்ல்னு கூட சொல்லுவாங்க. ஸ்டார்ட் ஆகுது ஹெட், எண்ட் ஆகுது டெய்ல் அப்படி கூட சொல்லுவாங்க. நம்ம சிம்பிளா இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இனிஷியல் பாயிண்ட்டை வச்சு ஒரு கேட்டகரி இருக்கு, ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அது என்னன்னா த்ரீ வெக்டர்ஸ், லோக்கலைஸ்ட் வெக்டர்ஸ்.
இந்த வெக்டார் இருக்குல்ல, இந்த வெக்டார நான் அப்படியே தூக்கிட்டு இப்படியே தூக்கி நான் இந்த இடத்துல வரையறேன். அப்படியே தூக்கி நான் இந்த இடத்துல வரையறேன். அப்படின்னா எப்படி வரைஞ்சாலும் இந்த வெக்டார் சேம் அப்படின்னா இந்த வெக்டார் வந்து நான் என்ன சொல்லுவேன்? ஃப்ரீ வெக்டர் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல இனிஷியல் பாயிண்ட் மாறக்கூடாது, இனிஷியல் பாயிண்ட் அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வெக்டார் வந்து லோக்கலைஸ்ட் வெக்டர். எக்ஸாம்பிள்ஸ் ஃபியூச்சர்ல நம்ம பண்றப்போ கிராஸ் ப்ராடக்ட்லாம் பண்றப்போ இந்த ஃப்ரீ வெக்டர்ஸ்க்கு லோக்கலைஸ்ட் வெக்டர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெளிவா தெரியும். அது வரைக்கும் நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இனிஷியல் பாயிண்ட்டை நம்ம எந்த இடத்துக்குனாலும் மாத்தலாம். அந்த வெக்டரோட ஓரியன்டேஷன் மாறாம அப்படியே நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா அந்த வெக்டர்ஸ்லாம் ஃப்ரீ வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் பாயிண்ட் எல்லாம் மாற்ற முடியாது, அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னா அது லோக்கலைஸ்ட் வெக்டர். அடுத்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டர் இன் ஸ்பேஸ். ஒரு வெக்டரை ஸ்பேஸ்ல ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு டூல் தேவை. என்ன தேவை? யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் வெக்டர்ஸ் தேவை. அப்போ யூனிட் வெக்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கணும்ல, டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ்ல யூனிட் வெக்டர்ஸும் ஒன்று நம்ம பார்க்கணும். ஓகே, யூனிட் வெக்டர்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதோட மேக்னிடியூட் வந்து யூனிட் 1, அதோட மேக்னிடியூட் 1 தான். ஓகேவா? அதனால அது நம்ம யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம்னா ஜஸ்ட் ஒரு வெக்டரோட டைரக்ஷன் சொல்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டைரக்டட் வெக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் ஓரியன்டேஷன், சாரி, இது ஒரு பர்டிகுலர் ஓரியன்டேஷன் ஸ்பேஸ்ல ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இந்த ரெட் கலர் வெக்டர் ஓரியன்ட் ஆயிருக்கு. கரெக்டா? இந்த வெக்டர் வந்து 15, இந்த வெக்டரோட மேக்னிடியூட் வந்து 15 யூனிட் சம்திங். எனக்கு வந்து இந்த வெக்டரோட டைரக்ஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நான் ஒரு யூனிட் வெக்டர் கொடுப்பேன். ஏ வெக்டர் வந்து 15 யூனிட்ஸ் இதோட மேக்னிடியூட் அண்ட் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா எனக்கு இதோட டைரக்ஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஏவோட யூனிட் வெக்டர் நான் எடுத்தா போதும். ஏவோட யூனிட் வெக்டரை நான் ஏ கேப் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். எந்த வெக்டரோட யூனிட் வெக்டரையுமே அந்த வெக்டருக்கு மேல ஒரு சின்ன கேப் போட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஏ கேப் இதோட டைரக்ஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏ வெக்டர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ஏ வெக்டர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? ஏ வெக்டரோட மேக்னிடியூட் கேன்சல் ஆயிடும். எனக்கு இருக்கிறது டைரக்ஷன் மட்டும்தான். இப்போ எனக்கு வெறும் டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். இப்போ வேற ஏதாவது ஒரு வெக்டர் நான் கண்டுபிடிக்கணும் அலாங் த சேம் வெக்டர். சாரி, இது எதுக்கு நீங்க யோசிக்கலாம், எதுக்கு நமக்கு யூனிட் வெக்டர் தேவை அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு பி வெக்டர் செய்யணும். ஓகே, ஐ ஹாவ் டு ஆட் அ பி வெக்டர். அதோட டைரக்ஷன் should be சேம் as ஏ வெக்டர். ஆனா அதோட மேக்னிடியூட் 25. இப்போ எனக்கு ஏ வெக்டரோட டைரக்ஷன் தேவையில்ல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சிம்பிளா பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 25 ஏ கேப் அப்படின்னு போட்டுருவேன். இப்போ இந்த 25 ஏ கேப்ங்கிறது ஒரு வெக்டர் தான். இந்த 25 ஏ கேப்போட மேக்னிடியூட் என்ன? 25. டைரக்ஷன் ஏ வெக்டரோட டைரக்ஷன். இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றதுக்காக, இந்த மாதிரி லாஜிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம யூனிட் வெக்டர் யூஸ் பண்ணுவோம். யூனிட் வெக்டர்னா என்ன? யூனிட் வெக்டர் comes in handy when you have to represent the direction of a vector. அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? a cap அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அது ஈக்குவல் டு a vector divided by magnitude of a vector. And always யூனிட் வெக்டரோட மேக்னிடியூட் 1. அடுத்த டைப் ஆஃப் வெக்டர் கொலீனியர் வெக்டர். கொலீனியர் வெக்டர்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம்? parallel வெக்டர்ஸ் மாதிரி கூட சொல்லலாம். இது எல்லாமே கொலீனியர் வெக்டர்ஸ். இதோட சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் எல்லாமே parallel. ஸோ எல்லா வெக்டர்ஸோட சப்போர்ட்டுமே பேரலா இருந்துச்சுன்னா அதை நம்ம கொலீனியர் வெக்டர்ஸ் சொல்லுவோம். அதோட சென்ஸும் சேமா இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அதை என்னன்னு சொல்லுவோம்? லைக் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்ஸ் ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா அன்லைக் வெக்டர்ஸ் சொல்லுவோம். அவ்வளவுதான் கொலீனியர் வெக்டர்ஸ். கோப்ளேனார் வெக்டர்ஸ். இப்போ இது வந்து ஒரு பிளேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இது ஒரு பிளேன். இந்த பிளேனுக்குள்ள நான் வந்து நிறைய வெக்டர்ஸ் வரைஞ்சிருக்கேன். சென்ஸ் டைரக்ஷன் எல்லாம், சென்ஸ் சப்போர்ட் எல்லாம் டிஃப்ரெண்டா, பட் நிறைய வெக்டர்ஸ் வரைஞ்சிருக்கேன். இந்த எல்லா வெக்டர்ஸும் காமனா ஒரு விஷயம் என்னன்னா இவங்க எல்லாரும் ஒரே பிளேன் மேல இருக்காங்க. அப்போ இந்த எல்லா வெக்டர்ஸும் சேர்த்து சேம் பிளேன்ல இருக்கு இல்லையா, அதனால இவங்க எல்லாமே கோப்ளேனார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எனி டூ வெக்டர்ஸ் ஆர் கோப்ளேனார். ஓகேவா? ரேண்டமா ஏதாவது ரெண்டு வெக்டர்ஸ் வரைஞ்சு நம்ம வந்து அந்த வெக்டர்ஸை வந்து ஒரே பிளேன்ல கொண்டு வர முடியும். ஓகே, எஸ். ஸோ
கோப்லேனர் வெக்டர்ஸ்னா என்ன? Those vectors that lie in the same plane. அடுத்து coming to null vectors. null vectors ஓட யூசேஜ் இப்போதைக்கு நமக்கு புரியாது. நம்ம வந்து இன்னும் சாப்டருக்குள்ள போக போக அங்க null vectors வந்து எப்படி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம் null vectorனா என்ன. null vector ஃபர்ஸ்ட் நல்லுனா என்ன? ஒண்ணுமே இல்லை, முட்டை. ஸோ அதோட மேக்னிடியூட் இஸ் 0. டைரக்ஷன் 0ன்னு சொன்ன ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? இல்ல. டைரக்ஷன் இஸ் லைக் ரெண்டு வகையா சொல்லுவாங்க. டைரக்ஷன் இஸ் எனிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டைரக்ஷன் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு சொல்லுவாங்க. நல் வெக்டர்ங்கிறதே வந்து ஒரு டிபிக்கல் போலாரான வெக்டர். அதுக்கு மேக்னிடியூட் கிடையாது. டைரக்ஷனும் ரேண்டமா என்ன டைரக்ஷனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. எங்க நல் வெக்டர் வந்து நல் வெக்டர் பத்தி நம்ம பேச போறோம்ன்றது நம்ம சாப்டருக்குள்ள போறப்போ நமக்கு தெரியும். கோ இனிஷியல் வெக்டர்ஸ். அடுத்தது கோ இனிஷியல் வெக்டர். கோ இனிஷியல் வெக்டர்ஸ்னா என்ன? அதோட இனிஷியல் பாயிண்ட் சேமா இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, சேமா இருக்க வெக்டர்ஸ் எல்லாமே கோ இனிஷியல் வெக்டர். ஸோ ஏ வெக்டர் இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. பி வெக்டர் இது ரெண்டும் கோ இனிஷியல் வெக்டர்ஸ். இது ரெண்டும் கோ இனிஷியல் வெக்டர்ஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ கோலினியர், கோப்ளேனார், கோ இனிஷியல் வெக்டர்ஸ் டிஃபரன்ஸ், அதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதா? யூனிட் வெக்டர்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது அதோட மேக்னிடியூட் 1 அண்ட் டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். கமிங் பேக், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டர் இன் ஸ்பேஸ். 3Dல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம வந்து 3 ஆக்சிஸ் இருக்கும். 3 ஆக்சிஸும் வந்துட்டு மியூச்சுவலி பர்பெண்டிகுலரா இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன் இருக்கும். அது ஆக்டென்ட்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம பார்த்தோம்ல. அந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் தான் இது. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் அலாங் அந்த டைரக்ஷன்ல நான் ஒரு யூனிட் வெக்டர் டிஃபைன் பண்ணுறேன். அந்த வெக்டர் பேரு ஐ கேப். இதோட மேக்னிடியூட் 1னா டைரக்ஷன் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இது வந்து ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் தான். அப்புறம் மேக்னிடியூட் வந்து 1, டைரக்ஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ். அதுக்கு நான் என்ன வெக்டர் ரெப்ரசென்ட் பண்ண போறேன்? ஜே கேப். அண்ட் மேக்னிடியூட் வந்து 1, டைரக்ஷன் வந்து அலாங் ஜெட் ஆக்சிஸ். அதுக்கு நான் கே கேப் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ண போறேன், அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ யூனிட் வெக்டர்ஸ்லாம் என்ன? ஐ கேப், ஜே கேப், கே கேப். ஒரு வெக்டரை ஸ்பேஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். லெட்ஸ் சே இந்த கியூப், இது ஓகே, இந்த கியூப் இருக்கு இல்லையா, ஒரு வெக்டர் ஆர் வெக்டர் அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்கு. அது வந்து ஒரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த கியூபோட ஒரு பாயிண்ட், ஒரு வேர்டெக்ஸ் வரைக்கும் போயிருக்கு. இந்த ஆர் வெக்டரோட மேக்னிடியூட் வந்துட்டு எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் இந்த பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. இந்த ஆர் வெக்டரோட மேக்னிடியூட் நமக்கு என்னன்னு தெரியும். இந்த லென்த் ஆஃப் தட் ஆர் வெக்டர் இல்ல, லென்த் வந்துட்டு என்னது? ரூட் அண்டர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர். இந்த ஆர் வெக்டரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து இப்படியே ரெப்ரசென்ட் பண்ணலாம். எக்ஸ் ஐ கேப், அதாவது along x direction, along the direction of I vector, x units இருக்கு. So unit into direction plus along the direction of j vector, y units இருக்கு. Right hand. Along the direction of k vector, z units இருக்கு. So, z vector. R vector நம்ம இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல கொஞ்சம் பார்ட் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்லயும் பர்டிகுலர் பார்ட் இருக்கு, ஜெட் ஆக்சிஸ்லயும் பர்டிகுலர் பார்ட் இருக்கு. ஸோ இந்த எல்லா டைரக்ஷன்ல இருக்கிற வெக்டர்ஸையும் ஆட் பண்றப்போ நமக்கு ரிசல்டன்ட் வெக்டர் தான் ஆர் வெக்டர். எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் இசட் கே கேப் டுகெதர் ஃபார்ம்ஸ் ஆர் வெக்டர். ஓகேவா? பொசிஷன் வெக்டர்னா என்ன? இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்பேஸ்ல சம்வேர் பாயிண்ட் பி அப்படின்னு இருக்குன்னா ஓபி அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டர். ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? அந்த பாயிண்ட் ஓகே எக்ஸ்
y, z அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் will be nothing but OP, vector OP. So, x vector plus y vector plus z vector. இந்த எக்ஸாம்பிள் இருக்கிற மாதிரியே தான். ஓகேவா? பொசிஷன் வெக்டர்னா இதுதான். ஓகே. இப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டர் இப்போ வந்து ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒய் ஜெட்டா இருக்கு, இன்னொரு பாயிண்ட் வந்து ஒரிஜினா இருக்குங்கிறதுனால நம்ம சிம்பிளா முடிச்சிட்டோம். இப்போ இதே வந்து ரெண்டு பாயிண்ட்டுமே வேற வேற, ஒரு பாயிண்ட் ஒரிஜின் இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பாயிண்ட் வந்துட்டு P, இன்னொரு பாயிண்ட் வந்து இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு Q அப்படின்னு x1 y1 z1. இது வந்து கியூபா எடுத்துக்காங்க, கியூபாய்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். இது வந்து பர்டிகுலரா கியூபாய்டு அப்படி எடுத்துக்காங்க. எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். நம்ம ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நீட் பிக்சருக்காக நான் ஒரு கியூப் கொடுத்துருக்கேன். x1 y1 z1. இது வந்து கியூ இல்லையா? இப்போ ஒரு வெக்டார் இருக்கு, கியூல இருந்து டி போற மாதிரி ஒரு வெக்டார். இந்த வெக்டாரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? சேம் தான். அதோட இப்போ இந்த லைன் செக்மெண்டோட ப்ரொஜெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், QP லைன் செக்மெண்டோட ப்ரொஜெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம எப்பவுமே ஃபைனல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் ப்ரொஜெக்ஷனுக்காக நம்ம வெக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் மைனஸ் x1 இதுதான் ப்ரொஜெக்ஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ மேக்னிடியூட் கிடைச்சிச்சு, வெக்டார் ஐ வெக்டார் யூனிட் வெக்டார் பிளஸ் ப்ரொஜெக்ஷன் அலாங் y வந்துட்டு என்னது y minus y1 j vector, projection along z வந்துட்டு z minus z1 k vector. ஓகேவா? QP வெக்டர் வந்து நம்ம இப்படிதான் வரையணும், அதாவது இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகே, அடுத்த டாபிக் போலாம். ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ வெக்டர்ஸ், வெக்டர் A அண்ட் வெக்டர் B. எப்போ நான் வந்து நம்ம ரெண்டு வெக்டரை சேம் அப்படின்னு சொல்லுவோம், ஈக்குவல், இந்த ரெண்டு வெக்டர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட லென்த் சேமா இருக்கணும். சப்போர்ட் வந்துட்டு ஈக்குவல், அதாவது சப்போர்ட் வந்து சேம் இல்லைன்னா பேரலா இருக்கணும். சப்போர்ட் வெக்டர் சேம் இல்லைன்னா பேரலா இருக்கணும். அதுக்கு நான் வந்து யூனியன் ஆஃப் போத் பேரலல் அப்படின்னு எழுதுறேன். அண்ட் தேர்ட் அதோட சென்ஸ் சேமா இருக்கணும். இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ரெண்டு வெக்டர்ஸை நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் ஈக்குவலிட்டி ஆஃப் டூ வெக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் A vector is equal to 3i cap plus 4j cap. B vector is equal to 3j cap plus 4k cap. இதோட மேக்னிடியூட் சேம் தான், ஆனா இதோட சென்ஸ் அண்ட் சப்போர்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட், இதோட டைரக்ஷன் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த வெக்டர் ரெண்டு வெக்டரும் ஈக்குவல் கிடையாது. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஒரு வெக்டர் 3i cap plus 4j cap அப்படின்னு சொல்றோம்னா அதோட மேக்னிடியூட் வந்துட்டு ரூட் அண்டர் 3 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர். கரெக்டா? இங்க வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓபி வெக்டர் வந்திருந்தோம், அங்க எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட மேக்னிடியூட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ரூட் அண்டர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர். இல்ல கியூபி வெக்டர் கூட நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம். இந்த கியூபி வெக்டரோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் தான் இல்ல. அப்போ எக்ஸ் மைனஸ் x1 the whole square plus y minus y1 the whole square plus z minus z1 the whole square whole under root இல்லையா? நம்ம அப்படிதான் கண்டுபிடிப்போம். அப்போ இந்த இண்டிவிஜுவல் மேக்னிடியூடோட ஸ்கொயர் பண்ணி எல்லாத்தையும் சம் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்படிதான் நம்ம வந்து ஒரு வெக்டரோட மேக்னிடியூட் கண்டுபிடிப்போம். அதையும் நான் எழுதிட்டேன்.
ஒரு வெக்டர் ai cap இல்ல ai cap plus bj cap plus ck cap அப்படின்னு இருக்குன்னா இதோட மேக்னிடியூட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? equal to root under a square plus b square plus c square. Good. Okay. அடுத்து algebra of vectors. வெக்டர்ஸ் ஸ்கேலர்ஸோட சேர்த்து இல்லாம தனியா ஹேண்டில் பண்றதுக்கான முக்கியமான ரீசன் அல்ஜிப்ரா. இதோட அடிஷனா இருக்கட்டும் மல்டிபிளிகேஷனா இருக்கட்டும் ஸ்கேலர்ஸ்க்கும் வெக்டர்ஸ்க்கும் சேம் கிடையாது. டோட்டலி டிஃபரெண்ட். அதனால நம்ம இது தனித்தனியா கற்றுக்கணும். வெக்டர்ஸ் ஸ்கேலர்ஸ் வந்து 3, 5 அப்படின்னு இருக்கு. ரெண்டு ஸ்கேலர்ஸ் ஆட் பண்ணோம்னா சிம்பிளா நம்ம வந்து ரெண்டுத்தோட மேக்னிடியூடும் ஆட் பண்ணி 8 அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வெக்டர்ஸ் அப்படி கிடையாது. 3 ஓகே. ஸோ ஏ வெக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதோட மேக்னிடியூட் வந்து 3 யூனிட். பி வெக்டர் ஒன்று இருக்கு. இதோட மேக்னிடியூட் வந்து 5 யூனிட்ஸ். இது நம்ம சிம்பிளா ஏ பிளஸ் பி வெக்டரோட மேக்னிடியூட் வந்து 8 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. டைரக்ஷனும் ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் நம்ம அக்கௌண்ட்ல வைக்கணும். அப்போ நம்ம வந்து எப்படிதான் ஆட் பண்றது ரெண்டு வெக்டர்ஸ்? ஆட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஃபைனல் பாயிண்ட் மேல செகண்ட் வெக்டரோட இனிஷியல் பாயிண்ட்டை வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வெக்டர் வந்து ஏ வெக்டர் இப்படி இருக்கு. ஸோ இந்த ஃபைனல் பாயிண்ட் மேல செகண்ட் வெக்டரோட இனிஷியல் பாயிண்ட்டை வைக்கணும். வச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வெக்டரோட இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் வெக்டரோட ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் ஒரு வெக்டர் வரையணும். அந்த வெக்டரோட இனிஷியல் பாயிண்ட் எங்க ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் வெக்டரோட இனிஷியல் பாயிண்ட்ல ஆரம்பிக்கணும். இப்படி போகும். இந்த வெக்டர் தான் வந்துட்டு என்ன, இந்த ரெண்டு வெக்டரோட ரிசல்டன்ட் வெக்டர். ரிசல்டன்ட் வெக்டர் அதாவது sum of both. இந்த C vector is nothing but A vector plus B vector. Okay. இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வெக்டர் A vector அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்கு. இந்த வெக்டரோட நம்ம வந்து B வெக்டரையும் ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வெக்டரோட ஃபைனல் பாயிண்ட்ல B வெக்டரோட இனிஷியல் பாயிண்ட்டை வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு A வெக்டரோட இனிஷியல் பாயிண்ட்ல வந்து B வெக்டரோட ஃபைனல் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வெக்டர் வரைஞ்சா அந்த வெக்டர் will give you the resultant vector. இந்த லா பேர் தான் ட்ரையாங்குலர் லா ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ சி வெக்டர் வந்துட்டு நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டர் ரூட் அண்டர் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் பி வெக்டர் ஸ்கொயர் அப்படிலாம் போடுவோம். அங்க நம்ம அது போட்டோம், ஏன்னா ரெண்டுமே யூனிட் வெக்டர், அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. இங்க நம்மளால அது சேம் ஸ்டோரி பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் சி வெக்டர் இந்த லென்த் இல்லையா, ஸோ இந்த லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஜாமெட்ரி யூஸ் பண்ணுவோம். இது பி வெக்டர். இந்த ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் இனிஷியல் பாயிண்ட் ஜாயின் பண்ணா நமக்கு ஒரு ஆங்கிள் கிடைக்கும், தீட்டா. ஸோ அந்த ஆங்கிள் தான் எங்கேயும் இருக்கும், தீட்டா. கரெக்டா? அப்போ இந்த லென்த்தோட வேல்யூ பி காஸ் தீட்டா. இந்த லென்த்தோட வேல்யூ பி sin தீட்டா. கரெக்டா? ஏ பி சி. Triangle ABC is a right angle triangle. அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் மேலே நம்ம என்ன பண்ணலாம்? பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். பைத்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ண நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் சி ஸ்கொயர் கிடைக்கும். மேக்னிடியூட் ஆஃப் சி ஸ்கொயர் will be equal to மேக்னிடியூட் ஆஃப் இந்த லென்த் வந்துட்டு என்ன, மேக்னிடியூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் தான். மேக்னிடியூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் magnitude of A plus magnitude of B cos theta the whole square plus magnitude of B sin theta the whole square. Okay. So magnitude of C the whole square is equal to
மேக்னிடியூட் ஆஃப் ஏ நான் சும்மா ஏ அப்படின்னு போடுறேன். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2ab cos theta plus b square sin square theta. b square cos square theta plus b square sin square theta will be equal to b square. So magnitude of b square is equal to a square plus b square plus 2ab cos theta. So yes, இந்த resultant ஒரு direction எப்படி இருக்கும் and வந்து அதோட magnitude of the resultant vector will be equal to a square plus b square plus 2ab cos theta whole to the power 1 by 2, where a வந்து magnitude of a, b வந்து magnitude of b. அது வெக்டர் கிடையாது, magnitude. ஓகே, சரி. இப்போ இந்த சி வெக்டரோட டைரக்ஷன், அந்த டைரக்ஷனுக்கு நான் என்ன பண்றேன், ஏ வெக்டர்ல இருந்து ஒரு தீட்டா மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாமா? ஸோ இந்த தீட்டா tan theta is equal to tan of phi equal to b sin theta divided by a plus b cos theta. So இதுல இருந்து phi is equal to tan inverse of b sin theta divided by a plus b cos theta. இப்போ நமக்கு வந்து இந்த வெக்டரோட மேக்னிடியூட் கிடைச்சிருச்சு அண்ட் ரிலேட்டிவ் டைரக்ஷனும் கிடைச்சிருச்சு. ஏ வெக்டர்ல இருந்து இட் மேக்ஸ் an angle phi அப்படிங்கிற இதுவும் கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கு சி வெக்டர் இஸ் கம்ப்ளீட். Addition of vector is not yet completed. Triangular law of vector addition பார்த்தோம். There is something more. Subtraction of vector பார்க்கறதுக்கு முன்னாடி parallelogram law அப்படின்னு ஒன்று பார்த்தோம். Triangular lawல வந்துட்டு நம்ம ஒரு triangle ஃபார்ம் பண்ணல. parallelogramல வந்துட்டு நம்ம ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணோம். இனிஷியல் பாயிண்ட்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் அந்த வெக்டர்ஸ் வந்து நம்ம parallel-ஆ ஷிஃப்ட் பண்ணுவோம். ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு parallelogram கிடைக்கும் இல்லையா? இந்த parallelogram-ஓட diagonal is nothing but our resultant vector. ஓகேவா? இதுலயும் டைரக்ஷன் அண்ட் அதான் phi and the magnitude of c vector same story. ஸோ இந்த parallelogram கிடைக்கல, அதனால இது பேர் வந்து parallelogram law. அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், addition of multiple vectors. a vector இருக்கு, b vector இருக்கு, c vector இருக்கு. Summation of this all these vectors together will give what? அதுதான் Polygon law. Polygon law of vector. இப்போ a ஓட இனிஷியல் பாயிண்ட்டையும் b ஓட c ஓட அதாவது லாஸ்ட் வெக்டரோட ஃபைனல் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்றப்போ நமக்கு ஒரு வெக்டர் கிடைக்கும். d வெக்டர் இஸ் நத்திங் பட் a வெக்டர் பிளஸ் b வெக்டர் பிளஸ் c வெக்டர். ஓகே, இந்த மாதிரி எத்தனை வெக்டர்ஸ் இருந்தாலும் அந்த லாஸ்ட் வெக்டரோட ஃபைனல் பாயிண்ட்டையும் ஃபர்ஸ்ட் வெக்டரோட இனிஷியல் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண நமக்கு வந்து சமேஷன் ஆஃப் ஆல் அந்த ரிசல்டன்ட் வெக்டர். அதே மாதிரி இந்த இது ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், இ வெக்டர் கிடைக்கும் வச்சுக்கோங்க. இ வெக்டர் எழுதி இ வெக்டர் பிளஸ் டி வெக்டர், இ வெக்டர் பிளஸ் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டி வெக்டர் விச் இஸ் நத்திங் பட் சேம் ஆஸ் திஸ். ஓகேவா? இது பாலிகன் லா. இது வந்து 2 other டாபிக்ஸ் அண்டர் வெக்டர் அடிஷன். ஓகே, அடிஷன் ஆஃப் வெக்டர் பார்த்தோம். சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்னா என்னங்க, ஏ வெக்டர் இருக்கு, நான் வந்து டி வெக்டரை அதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்னா ஏ வெக்டர் மைனஸ் டி வெக்டர் பண்ணணும். ஏ வெக்டர் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏ வெக்டர் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கு, டி வெக்டர் எனக்கு இப்படி இருக்கு. இப்போ நான் இதை எப்படி சப்ட்ராக்ட் பண்றது? மைனஸ் சைன் இண்டிகேட்ஸ் ரிவர்ஸ் ஆஃப் சென்ஸ். இப்போ ஒரு வெக்டர் கூட நான் ஒரு மைனஸ் சைனை மல்டிப்ளை பண்ணேன்னா அந்த சென்ஸை நான் வந்து ரிவர்ஸ் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னோட பி வெக்டர் இப்படி இருக்கு, என்னோட பி வெக்டர் இந்த மாதிரி ஆயிடும். அதோட சப்போர்ட் வந்து சேமா தான் இருக்கும், பட் அதோட சென்ஸ் மாறிடும். இந்த மாதிரி ஆயிடும் என்னோட பி வெக்டர். இப்போ
மைனஸ் பி வெக்டர் எனக்கு பார்த்து எப்படி இருக்கும். இந்த மைனஸ் பி வெக்டர் இண்டிபெண்டா ஒரு வெக்டர் அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன்னா ஏ பிளஸ் மைனஸ் பி வெக்டர் நான் பண்ணணும். இங்க மறுபடியும் நான் வெக்டர் அடிஷன் பண்ணுவேன். ஏக்கும் மைனஸ் பி வெக்டருக்கும் நான் வெக்டர் அடிஷன் பண்ணுவேன். ஸோ வெக்டர் அடிஷன் பண்றதுக்கு நான் வந்து பி வெக்டரை இப்படி ஷிஃப்ட் பண்ணணும். அதாவது மைனஸ் பி வெக்டரை இப்படி ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் வந்து இதோட இனிஷியல் பாயிண்ட் இதோட ஃபைனல் பாயிண்ட்டே ஜாயின் பண்ணா எனக்கு சி வெக்டர் கிடைக்கும். சி வெக்டர் தான் என்ன? ஏ வெக்டர் மைனஸ் பி. ஓகே, இப்போ சி வெக்டரோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும்? இந்த லென்த் என்ன? சி காஸ் தீட்டா. அதாவது பி வெக்டர் இப்படி இருக்கிறப்போ இது தீட்டான்னா இதுவும் தீட்டா தான். அண்ட் இந்த பார்ட் வந்துட்டு பி காஸ் தீட்டா. ஸோ இந்த லென்த் வந்து அந்த ஃபுல் லென்த் கிடையாது, காஸ் ஆஃப் எக்ஸ். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏ பி ட்ரையாங்கிள் ஏ பி சி வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏபியோட வேல்யூ வந்து என்னது? ஏ வெக்டரோட மேக்னிடியூட் மைனஸ் பி காஸ் தீட்டா. பிசியோட வேல்யூ வந்துட்டு பி சைன் தீட்டா. அண்ட் ஆப்வியஸா ஏசி தான் வந்து சி வெக்டரோடது. ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் விச் இஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2ab காஸ் தீட்டா பிளஸ் பிசி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். மைனஸ் 2ab காஸ் தீட்டா. ஸோ ஏசி வெக்டரோட மேக்னிடியூட் sorry சி வெக்டரோட மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் ரூட் அண்டர் a square plus b square minus 2ab cos. இதுதான் வந்து சி வெக்டரோட மேக்னிடியூட். அண்ட் டைரக்ஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிமிலர் வேல கண்டுபிடிக்க வேண்டியதுதான். b sin theta divided by a minus b cos theta. அந்த phi will be equal to. Okay. அடுத்த டாபிக் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் பை ஸ்கேலர். இப்போ நான் வந்து ஒரு வெக்டர் இருக்கு, ஏ வெக்டர் அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்கு. இந்த வெக்டரோட நான் ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணுவேன். சி அப்படின்னு ஒரு யூனிட் சாரி அப்படின்னு ஒரு இன்டிஜரை நான் வந்து இந்த ஏ வெக்டரை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா டைரக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டைரக்ஷன் அப்படியே தான் இருக்கும். ஏ வெக்டரோட மேக்னிடியூட் வில் பி சேஞ்ச். ஓகேவா? இப்போ ஏ வெக்டரோட டைரக்ஷன் வந்துட்டு ஏ கேப் அப்படின்னா இப்போ நியூவா வர்றது வந்துட்டு சி மேக்னிடியூட் ஆஃப் ஏ இன்டூ ஏ கேப். இதுதான் என்னோட நியூ வெக்டர். மல்டிப்ளிகேஷன் பை ஸ்கேலர் இஸ் சிம்பிள். ஜஸ்ட் அந்த மேக்னிடியூட் வெக்டரோட மேக்னிடியூடும் நம்ம மல்டிப்ளை பண்ற ஸ்கேலாரும் மல்டிப்ளை ஆகும். டைரக்ஷன் சேம். The last thing, section formula. Let's say vector p அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்கு, q வெக்டர் ஒரு வெக்டர் q இருக்கு. எல்லாமே கோஇனிஷியல் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு வெக்டர் ஆர் கண்டுபிடிக்கணும். such that இந்த pq வெக்டரை அந்த ஆர் வந்து m/n ரேஷியோல டிவைட் பண்ணுது அப்படின்னு. ஆர் வெக்டர் சிம்பிள், நம்ம ஏற்கனவே பார்த்த அதே செக்ஷன் ஃபார்முலா தான் இங்கே எழுத போறோம். m into q vector, n is a scalar தானே, ஸோ நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். பிளஸ் n into p vector divided by n plus n. நம்ம இப்படி பண்றப்போ நமக்கு வந்து ஒரு நியூ வெக்டர் ஆர் வெக்டர் கிடைக்கும். இந்த ஆர் வெக்டர் தான் will be dividing pq vector இந்த ரேஷியோ n to n. இது வந்து இன்டர்னல் டிவிஷன். இதுவே எக்ஸ்டர்னல் டிவிஷன் ஆனா என்ன பண்ணுவோம்? சேம் லாஜிக் சேம் ஃபார்முலால நம்ம ஜஸ்ட் மைனஸ் சைன் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்டர்னல் டிவிஷனுக்கு q வெக்டர் இருக்கு, p வெக்டர் இருக்கு. நான் வந்து இன்னொரு வெக்டர் ஆர் வெக்டர் கண்டுபிடிக்கணும். அந்த ரேஷியோ வந்துட்டு m/n அப்படின்னு.
So R to P M is to N. It goes simple. R vector is equal to M Q vector minus N P vector divided by N minus. So is the section formula internal division and external division? So we have a question. ABCD is a parallelogram whose diagonals meet at P. If O is a fixed point, then OA plus OB plus OC plus OD equals. Okay. So நமக்கு வந்து A, B, C, D அப்படின்னு ஒரு parallelogram. நான் இந்த diagram யூஸ் பண்ணிக்கிறேன். ABCD ஒரு parallelogram இருக்கு. அதோட diagonals AC and BD meet at point P. O is a fixed point. நான் O வெளியே வரைஞ்சிருக்கேன். Fine. OA vector plus OB vector plus OC vector plus OD vector is equal to. Okay. இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏபி வெக்டர் இருக்குல்ல, ஏல இருந்து பி போற வெக்டர், ஏபி வெக்டரை ஏ வெக்டர் அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். அப்போ பிசி வெக்டரும் வந்துட்டு ஏ வெக்டர். அண்ட் வேற என்ன வெக்டர்? பிபி வெக்டர், அது பி வெக்டர்னு வந்துட்டேன். ஸோ பிபி வெக்டரும் பி வெக்டர். ஆன்சர் எல்லாமே ஓபி வெக்டர்ல இருக்கு. நம்ம வந்து ஒரு புது வெக்டர் வரைய போறோம், ஓபி வெக்டர். triangular law of vector OA vector plus A vector is equal to OP vector. OA vector plus A vector is equal to OP vector. Okay. அடுத்தது OD vector plus B vector is equal to B vector is equal to OP vector. அடுத்தது OB vector minus B vector. நான் வந்து என்ன பண்றேன், டைரக்ஷன் அதாவது சென்ஸ் ரிவர்ஸ் பண்றேன். So minus B vector will be equal to OP vector. OB vector minus B vector is equal to OP vector. அதே மாதிரி OC vector minus A vector is equal to OP vector. Minus A vector is equal to OP vector. அவ்வளவுதான். 1, 2, 3, 4. 4 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 4 ஈக்குவேஷனை நான் என்ன பண்றேன், ஆட் பண்ண போறேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா OA vector plus OD vector plus OB vector plus AC vector is equal to A minus A cancelled, B minus B cancelled, OP plus OP plus OP plus OP, 4 OP. So option 4 is the right answer. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு லெக்சருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து வெக்டார்ஸ் பற்றி நிறைய பார்ப்போம். அடுத்த லெக்சர்ல ஸ்கேலார் டாட் ப்ராடக்ட், ஸ்கேலார் ஆர் டாட் ப்ராடக்ட் இல்லைன்னா அதுக்கப்புறம் வெக்டார் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.